ஆஹா, இன்னைக்கு பல வருஷம் கழிச்சு எங்க மாமா பால்பாண்டி வீட்டுக்கு தான் போறோம் பஸ்லயே. ஐயோ, பஸ் வர வந்துச்சு. இந்த பைப்புல கிளம்பவே இல்லையோ? டேய், ஐயோ ஐயோ, இவரு கிளம்பவே இல்லை. பஸ் வர பக்கத்துல இருந்துச்சு, வீட்டு பக்கத்துல. டேய் பப்ளு, டேய் கிளம்புடா. அடே என்னடா பண்ற, இன்னும் கிளம்பாம? டக்குன்னு கிளம்புடா, பஸ் வந்துருச்சு. அடா ஆமால, இரு மறந்துட்டேன். இப்போ வந்து உங்க டக்குன்னு பாத்தீங்கன்னா வண்டியில போயிட்டு சிக்கன் ரைஸ் கடையில போயிட்டு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம மாமா வீட்டுக்கு போறது கிட்டத்தட்ட 2-3 ஊர் தாண்டி போகணும் மக்களே பஸ்ல. அவெல்லாம் நம்ம டிராவல் போறதுக்கு பசிக்கும்ல, அதனால ஃபர்ஸ்ட் சிக்கன் ரைஸை நம்ம வாங்கி பார்சல் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து பஸ் ஏறிடலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பஸ் ஜர்னி தான் இருக்க போது, செம்மையா இருக்க போது இந்த அட்வென்ச்சர். ஸோ டக்குன்னு இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. ஸோ இனி நானும் பாத்தீங்கன்னா சின்ன சேர்ந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னு மாமா வீட்டுக்கு தான் போறோம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 5 ஃபுல்லா பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸை பேக் பண்ணி எடுத்தாச்சு மக்களே. ஏடா சின்ன ஏறா 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 அப்பாடா ஏறியாச்சு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 ஊர் தாண்டி நம்ம மாமா ஊருக்கு போறோம், அதுவும் பஸ்ல. ஸோ வாங்க நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜல்லி ஜல்லி ஜல்லி. ஐயோ டேய், இவ யாரும் வெளியா? அண்ணா 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 பஸ் நிறுத்தினா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா என் தம்பி பின்னாடி ஓடி வந்துக்கிறானா, கொஞ்சம் நிறுத்தினா. ஐயோ டேய் என்னடா இவன், இவனை மறந்தே போயிட்டோமா? யாருன்னா மறந்து நினைச்சு எங்க போனா அதுக்குள்ள? டேய் வாடா டக்குனு, டேய் பஸ் எடுத்துருவாங்கடா சின்சான், டக்குனு ஓடி வாடா டேய். இதுக்கு மேல பஸ் எங்கேயும் நிக்காதுரா. எல்லாரும் காப்பு சிப்பு சாமி பாட்டு போட்டு ஓட்டுவேன். எல்லாரும் கம்முனு கேட்டு வரணும், சரியா? ஓகே ஓகேண்ணா. எங்கேயும் பஸ் நிறுத்த விட மாட்டேண்ணா, நீ மட்டும் போயிட்டு நான் ஜாலியா. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிரைவர் கொஞ்சம் காண்டாயிட்டார் போல. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் பஸ் மக்களே, பாயிண்ட் டு பாயிண்ட் தான். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பில் நிறுத்தினா அடுத்த ஸ்டாப் வரைக்கும் நிறுத்த மாட்டானுங்க. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை அடிச்சு பிடிச்சி ஓட்டிகிட்டே போவாங்க மக்களே. ஸோ இதுதான் நான் ஸ்டாப் பஸ்ஸுன்னு. அப்படியேப்பட்ட பஸ்ஸில் நம்ம பஸ்ட்டு போயிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம இன்னொரு ஊரில் போயிட்டு திருப்பி இன்னொரு பஸ் மாறணும். அப்புறம் கடைசியாக இன்னொரு ஊருக்கு போயிட்டு மொத்தம் 3 ஊருக்கு போகிறோம் மக்களே. கடைசி ஊரில் தான் நம்ம மாமா பால் பண்ணிக்கிறாரு. அவரு மனுஷன் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கிறாரு, நீ வேற ஏன்டா உச்சா ஊத்துன்னு ராவடி பண்ற? சரி வா டக்குனு ஓடியோ. அவரு ஏதோ நல்ல மூடுல இருக்கிறவர் போல நிறுத்திட்டாரு பஸ்ஸை. அப்புறம் அந்த மரத்துக்கடியில முட்டு சந்திர போய் முட்டிட்டோம். அப்போ ஐயோ சாமி, இவனை வச்சுட்டு ஒரே சல்லி ஆகுதுடா. இப்பதான்டா உச்சா போனா, அதுக்குள்ள பஸ் நிறுத்தி உச்சா போறியடா? உனக்குலாம் அறிவில்ல? டக்குனு போயிட்டு ஒரு பாட்டில் பூச்சில இதுக்கு மேல வந்துச்சுன்னா அந்த பாட்டில் பூச்சிக்கோ, சரியா? ஓகே ரைட்டு. ஆனா பஸ் என்ன நீ? ஐயோ இவர் வேற என்ன சொல்ல போறேன் தெரியலையா? இதுக்கு மேல உச்சா வருது எவனாச்சும் சொன்னீங்க, கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருவோம் பாத்துக்கோ. மூடிட்டு வாங்கடா டேய். ஐயோ அண்ணன் டென்ஷன் ஆயிட்டாரு. அண்ணா நீ ஒன்றும் கவலைப்படாதா, இதுக்கு மேலே அவனுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே ஜன்னல் வந்து வெளியே விட சொல்லிடுறேன், சரியா? பிரச்சனையே கிடையாது. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு மக்களே. இவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம என்னைக்கு ஊருக்கு போய் சேர்த்து நம்ம மாமா வீட்டுக்கு என்னென்ன தொல்லை பண்ண போறான்னு தெரியல இன்னும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இந்தியன் பைக்ஸ்லேருந்து நம்ம அறுத்து ஊருக்கு போயிடுவோம் மக்களே. ஸோ அவ்வளோதான், இந்த பஸ் வந்து அவ்வளோ தூரம் தான் போகும். அதுலேருந்து நம்ம இன்னொரு ஸ்டாப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், இன்னொரு ஊரில் போயிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஊருக்கு போயிடலாம். ஸோ அடுத்த ஊருக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அங்கே ஒரு பஸ்ஸை வர பிடிக்கணும், பெரிய தொல்லை. சரி வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு குட்டி தூக்கம் போட்டு அடுத்த ஊருக்கு வந்தாச்சு மக்களே. ஸோ இங்கிருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறது நம்மளுக்கு ஒரு ஆட்டோ வேணும். ஆட்டோவில் தான் போய் ஆகணும். இங்கே இறக்கி விட்டானுங்க வெளியிலே அவுட்டர்லேயே. இப்போ பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு இந்த ஆட்டோ தான் பேசணும். ஆனால் ஆட்டோ வருமானா 10 ரூபாய்க்கு வருமானா? ஒன்னே தானா ஆட்டோ 10 ரூபாய்க்கு வருமானா? 100 ரூபானா வா, இல்லனா வராத. ரோட்லயே அடிச்சு சாவு, லாரி அடிச்சு போடா. டே வந்துட்டான் பாரு 10 ரூபாய்க்கு மொட்டை மாட்டேன். ஏய் போடா. அடா பாவீங்களா, 10 ரூபாய்க்கு வரலன்னா ஒரு 50 ரூபாய்க்கு வரும்னு சொல்லிட்டு ஏத்து இது விட்டு என்னென்ன பேச்சு பேசுறானுங்க. இந்த ஊர் ரொம்ப வெடாய் பண்றானுங்களே. நான் ஒரே நிமிஷம்ண்ணா, இதுக்கு மேலே இவனுக்கு ஆட்டோ சாவரெல்லாம் கேட்கக்கூடாது, நம்ம யாருன்னு காமிச்சிட வேண்டியதுதான். அப்படி போடா. ஏய் ஓகே வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ லிஃப்ட் கேட்டு போகலான்னு பார்த்தா இவனுக்கு ரொம்ப ஓவராக பேசுகிறானுங்க. நம்ம அதனால் அடிச்சு பிடிச்சி இப்போ நம்ம ஆட்டோவை போட்டு போயிட்டு இருக்கோம். எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரில் இருக்க பஸ் ஸ்டாண்டை தான் மக்களே நம்ம இப்போ போகிறோம். பட் எங்கே பஸ் ஸ்டாண்டு இருக்குதே தெரியல, அப்படியே போகிற வழியிலே போய் கேட்டு போக வேண்டியது தான். ஸோ இங்கேருந்து தான் நம்ம திருப்பி பஸ் ஏறி நம்ம அடுத்த சிட்டிக்கு போக போகிறோம்.
ஸோ அங்கே போயிட்டு நம்ம மாமா வீட்டுக்கு நம்ம போகிறோம் மக்களே. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். ஸோ பஸ் ஸ்டாண்டு போயிட்டு எதாக இருந்தாலும் பேசலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே பஸ் ஸ்டாண்டுக்குது அப்படின்னு தேடுறதுல மும்பரமாக இருக்கணும் மக்களே. ஓகே, ஸோ இப்போ ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் ஒரு பஸ்ஸு போகிற மாதிரி பார்த்தேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் பஸ் ஸ்டாண்ட் எங்கேயாச்சும் இருக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் எங்கேயாச்சும் பஸ் எங்கேயாச்சும் போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் பஸ்ஸு போகிற மாதிரி தெரியல. ஸோ வாங்க இன்னும் போயிட்டே இருக்கலாம்னு தடம் போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்லாம் வருது, ரயில்வே ட்ராக்லாம் வருது. சரி ஓகே, ஸோ இந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் ஒரு லாரியில் வந்துட்டு இருக்கு, அங்கே பாருங்க ஒரு பஸ்ஸு போயிட்டு இருக்கு. ஓகே, அப்போ கண்டிப்பாக இங்கே பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க நம்மளுக்கு முன்னாடியே ஒரு பார்த்தீங்கன்னா 2-3 பஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்கிறோம். வந்துட்டோம். சரி ஓகே ரைட்டு மக்களே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எது நம்ம மாமா ஊருக்கு போகிற பஸ்ஸு இது அந்த பஸ் மக்களே. ஸோ நடுவில் இருக்கிறதா நம்ம மாமா ஊருக்கு போகிற பஸ்ஸு. ஸோ வாடா சின்ன டக்குன்னு ஏறு பஸ் எடுத்துருவாங்க போல. டக்குன்னு ஏறு. ஐயோ சார் அடிக்காதீங்க சார். அப்பாடா எப்படி இந்த போலீஸ் ஸ்டேஷன் தப்பிச்சாச்சுரா. ஏதோ ஒரு வண்டி வேணுமே, தான் இங்கே ஒரு பஸ் இருக்கு, இது எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடலாம். எனக்கு பஸ்ஸு கச்சிச்சுடா. டே இதுக்கு மேலே எவனாச்சும் வந்தீங்கன்னா பஸ்ஸை விட்டு ஏற்றிட்டு போயிட்டே இருப்பேன்டா. வாங்கடா வந்து பாருடா, மோதி பாருடா, தொட்டு பாருடா. யாரா பஸ்ஸுக்குள்ள 2 பேர் இருக்கானுங்க. நான் திருடண்டா, ஒழுங்கா கம்முனு வரணும் சரியா. அடே எவன்டா உன் டிரைவர் இல்லையாவன்? ஐயோ அண்ணா விட்டுருண்ணா அண்ணா, எனக்கு ஓரமா எங்கேயாச்சும் இறங்கி விடணும் ப்ளீஸ். நான் இறங்கி போயிடுறேண்ணா. அண்ணா என் தம்பி என் மாமா ஊருக்கு போயிட்டு இருக்கேண்ணா, நானும் என் தம்பியும். அண்ணா தெரியாம இந்த பஸ்ல ஏறிட்டேண்ணா. அண்ணா விட்டுருங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ் நான் எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணுங்கண்ணா. அப்படியே துண்டை காணும் துணியை காணும் ஓடி போயிடுறேண்ணா. ப்ளீஸ்ண்ணா மக்கள் தானா. மொட்டை மண்டையா, உன்னை வந்து நிறுத்தி நான் ஸ்டாப் பண்றதுக்குள்ள என்னை போலீஸ் பிடிச்சிருவேன்டா. அதனால உன்னை நிறுத்த மாட்டேன். நானும் சாத்தா நீ சாவனண்டா. எத்தனை பேர் வந்தாலும் சரிடா போட்டு நொறுக்கிட்டே இருப்பேன். ஐயோ பஸ் வேற வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஆஹா என்ன பண்றது ஒன்றும் புரியலையே. ஓகே பஸ்ஸையே வெடிச்சு விட்ருவான். அப்புறம் போலீஸ் எங்கேருந்து வரானுன்னு பார்க்கலாம். வாங்கடா இங்கே பாரு, ஏகே பாட்டி சாவனு வாயில விட்டா பாரு, டபுன்னு வெடியும். வெடிச்சிருச்சா? டட்டா பபாய் சி வட்டா மாமே. அடா பாவீங்களா, நானும் என் தம்பி சின்ன செவனையான பஸ்ல உட்காந்துருந்த மக்களே. ஒரு திருட வந்து பஸ் ஹைஜாக் பண்ணி வெடியே விட்டான். சரி ஓகே, அதுல இருந்து எப்படியும் தப்பிச்சாச்சு மக்களே, ஜன்னல்ல இருந்து குச்சி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ல போக முடியாது. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம ட்ரெயினில் தான் போய் ஆகணும் அந்த ஊருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கோசரம் ட்ரெயினில் போயிடலாம் மக்களே. திருப்பி அடுத்த ஊர்லேருந்து நம்ம பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம சீட்டை காணும், இங்கே தான் புக் பண்ணியிருக்கோம். ஓகே இங்கே உட்காருவோம் வாங்க. அப்பாடா எப்பா ட்ரெயின் கிடைப்பா, டக்குன்னு ரொம்ப லேட் ஆகுதுப்பா. ஏன்னா இப்படி முறுக்கு புளிஞ்சா எப்படின்னா மனசு உக்காந்துக்குது பக்கத்துல சொல்லுண்ணா நீங்க. அடே நான் முறுக்கு புளிவேன், எது வேணா புளிவேன். உனக்கு டிஸ்டர்ப் பண்ணா வெளியே போட. இப்போ இதெல்லாம் ஓவர்னியா. ஐயோ இவன்ட்டெல்லாம் பேச முடியாது மக்களே. நம்ம பேசாம வெளியே போய் டோர்ல நின்றுக்கலாம்ப்பா. சாமி என்னத்த தின்னானோ தெரியல, இந்த நாத்தம் அடிக்குது சாமி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அடுத்த சிட்டிக்கு போயிடுவோம் மக்களே. அங்கேருந்து நம்ம ஃபைனலாக நம்ம மாமா ஊருக்கு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கூத்து நடக்குது பார்த்தீங்களா. சிஞ்சானே இங்கே தான் டாக்கிறேன், கண்டு தெரியாதவனே. வாடா நானும் முக்கிட்டு இருந்தேன். சரி வா. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஊர் தாண்டி கடைசியாக நம்ம மாமா ஊருக்கு வந்தோம் மக்களே. பட் எங்கள் மாமா வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டில் இருக்குது. என்னது ஐலாண்டா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போனோம். அங்கேருந்து நம்ம ஐலாண்டுக்கு போகிறதுக்கு நம்ம போட்டில் போக போகிறோம் மக்களே. சரி ஓகே, ஸோ இந்த ஜர்னி இன்னும் சூப்பராக இருக்க போதே. வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக பஸ் எடுத்துட்டு நேராக எங்கே போகிறோன்னா அந்த ஐலாண்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ பஸ்லேயே நம்ம போக முடியாது, கொஞ்சம் தூரத்துக்கு பஸ்ஸில் போக முடியும். அதுக்கப்புறம் நம்ம போட்டில் தான் அந்த ஐலாண்டுக்கு
போக முடியும் மக்களே, ஏன்னா நடு கடலில் தான் அது இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த சிட்டி பஸ்ஸில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். இப்போ இந்த சிட்டி பஸ் நேராக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி ஸ்டாப் நம்மளுக்கு தான், அங்கே இறக்கி விட்ருவோம் மக்களே. ஸோ அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு போட்டை பிடிச்சி நம்ம வந்து நம்ம மாமா வீட்டுக்கு ஐலாண்டுக்குள்ளே இருக்குது, அங்கே நம்ம போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸை எடுத்து கிளம்பியாச்சு மக்களே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஐலாண்டு பக்கத்து தீவு ஒன்று இருக்குது. ஸோ அந்த தீவுக்கு போக போகிறோம். ஸோ அந்த தீவுலேருந்து நம்ம போட்டில் போயிட்டு நேரம் அங்கே போய் ஜாலி பண்ண வேண்டியதான் மாமா வீட்டில். எங்கள் மாமா எப்பயும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனாலே சிக்கன் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுப்பாரு. எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக எடுத்து தூங்க வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி அவுட்டர் வந்தாச்சு மக்களே. கொஞ்ச நேரம் இன்னும் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபைனலாக அவுட்டருக்கு வந்துட்டோம். ரொம்ப தூரம் ஆக்சுவலாக சிட்டிலேருந்து இந்த அவுட்டர் வரதுக்கு. இதுதான் இப்போ நம்ம போகிறது தான் கடைசி ஸ்டாப்பு. நிறைய ஸ்டாப்பு கழிச்சு இப்போ நம்ம ஸ்டாப் தான் கடைசி ஸ்டாப்பு. எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவு இருக்குது. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அந்த தீவில், ஸோ அந்த போட் ஹவுஸ்க்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டாப் இந்த பஸ்ஸு. அங்கே நம்ம இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நம்ம போட்டு பிடிச்சி போகணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க, வாவ் இது பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? போகிற வழியில சும்மா வேற மாதிரி இருக்கே. இங்கே பாருங்க வேற மாதிரி. ஆஹா, ரோடே இங்கே பார்த்தா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடே கிடையாது, ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிரைவர் ஓட்டுறாரு மக்களே. செம்ம டிரைவர், ப்ரோ டிரைவர் தான் ப்ரோ நீங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்குது. இந்த பைப்பில் இன்னும் பஸ்ஸே நிறுத்தலையே, உச்சாவது நிறுத்திருப்பானே என்னாராம். பரவாயில்ல, அடக்கி வச்சுட்டு இருக்கான்னு போல. சரி, டேங்க் விடியாமல் இருந்தால் சரி தான். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவு தெரியும் பாருங்கள். அந்த தீவு வந்து சைடு ஆக்சுவலாக கடலுக்கு இது இருக்கும். இந்த இங்கே பாருங்கள் போட்டு மாதிரி இருக்கும், குட்டி போட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கீழே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அங்கே தான் போக போகிறோம். பட் பஸ் ஸ்டாப் வந்து இங்கே கிடையாது, அங்கே லாஸ்ட்டில் போய் தான் இறக்கி விடுவாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து நடந்து வந்து அந்த போட் ஹவுஸ்க்கு போகணும். ஸோ அங்கே தான் நம்மளோட போட் நின்றுருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. ஸோ இங்கே தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்துவாங்க. ஸோ நிறுத்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி ஜாலியாக போக வேண்டியது தான். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ நம்ம வாங்க நடந்து போட் ஹவுஸ்க்கு போவோம். வாடா சின்ன டக்குன்னு வாடா தம்பி, இதுக்கு மேலே லேட் பண்ணாதரா. இதுக்கு மேலே உச்சாவதுக்கு கிச்சாவதுலாம் சொன்னால் நடு கடலாம் நிறுத்த மாட்டாங்க. மீன் அப்புறம் எங்கே கிடைக்குன்னு உனக்கே தெரியும். அதனால் கம்முன்னு கப்பு சுப்பின்னு மூடிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வா, சரியா? ஓகே, இப்போ நம்ம வாங்க, நம்ம போட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த போட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே தான் ஓட்ட போகிறோம். இப்போ நம்ம வாங்க. ஆஹா, ரைட்டர் அங்கே பாருங்க, உள்ளே பாருங்க வேற மாதிரி இருக்குது. ஆஹா, ரொம்ப நாள் ஆச்சு குளிச்சே வாங்கினாலும் குளிச்சுட்டு அப்புறம் பொறுமையாக போட் எடுத்து நம்ம போவோம். ஸோ இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாமா வீட்டுக்கு எவ்வளோ நேரம் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா உடனே இந்த ஐலாண்டு வராது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கடலில் கொஞ்சம் தூரம் நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும் இப்போ போகிறதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் செம ஃபன்னாக இருக்கும் போது. ஸோ வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்சானி ஏறிட்டான். இப்போ நம்ம போட்டை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுவோம். டாட்டா பாய். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையவே ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம போட்டுனால கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போகுது மக்கள். நம்மளுக்கு கொடுத்து போட்டு ஆக்சுவலாக ஜெட் போட்டுனால செம்ம ஸ்பீடு வேற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி செம்ம ஸ்பீடில் தெரிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஆஹா, அங்கே பாருங்க ஒரு கப்பல் நடுவில் நின்றுருக்கு, சின்ன கப்பல். ஓகே, அதில் விட்டு எப்படி ஏற்றுற மட்டும் பாருங்க. போடு வர்ற மாதிரி இங்கே பாருங்க. வாவ், செம்மையா இருக்கே. ஓ மை காட். ஸோ இதுங்க இன்னும் வேற ஏதாச்சும் கப்பல் நடுவில் வந்து விட்டு ஏற்றுவான். அவனுக்கு என்ன மண்டையில் கிண்டையில் என்ன ஆகுனா நம்மளுக்கு என்ன போட்டு ஏற்றுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அங்கே ஒன்று நின்றுக்குது. திருப்பி வாங்க ஒரு ஸ்டண்ட் அடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வாங்க ஸ்டண்ட் அடிக்கலாமா? ஓ மை காட், வேற மாதிரி செம்மையாகல. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கடலை வந்துட்டு இருந்தோம். பட் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆஃப் ரோடிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ரிவர் மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ரிவர்லேயும் நம்ம போட் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் நம்ம இது எப்படி சொல்கிறது, ஜெட் போட் இருக்கலன்னு செம்ம வேகத்தில் தெரிச்சு விட்டு போயிட்டுருக்கோம் மக்களே. ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், வாவ் செம்மையாக இருக்கு. வேற மாதிரி வேற லெவலில் இருக்குது மக்களே. ஸோ பட் இதுக்கு மேலே வந்து ரோடு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஐலாண்டுக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம். அதை சொல்ல மறந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஐலாண்டுக்கு போயிடுவோம். அங்கே போய் நம்ம மாமா வீட்டுக்கு போய் ஜாலி பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போயிடுவோம் மக்களே. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம போய் சேர்ந்துடலாங்க. ஸோ இது என்னடா, வாங்க பாருங்கள், போகிற வழியெல்லாம் பாருங்கள் லோட்டஸ் லேக்லாம் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் லேக்கு.
ஃபுல்லாக லோட்டஸாக தான் இருக்கும், வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் மக்களே. ஸோ இப்போ இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலத்தை தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம அந்த ஐலாண்டுக்கு போயிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு ஜாலியாக இருக்கலாம் வாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம மாமாவோட ஐலாண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், நடு கடலில் எப்படி கட்டி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, வேற மாதிரி இருக்குதே, வேற மாதிரியே. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயாச்சு. சின்சானே நம்ம மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே ஜாலியாக வேண்டியது தான். ஓகே, இங்கே பாருங்க பால்ஸ்லாம் கட்டி வச்சுக்கிறாரு போல புதுசாக, வேற மாதிரி இருக்குதே. ஆஹா சின்சானே வாடா, பால்ஸ்லாம் இருக்குது, போய் குளிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மாமா இப்போ மாமாவை போகணும். அண்ணே மாமாவை பார்த்தீங்களா? என்னது மாமாவா? தலை, இவங்க மாமாவை எப்பயோ போட்டு தள்ளிட்டுன்னு தெரியாதா இவனுக்கு? ஆமாப்பா தம்பி, உங்க மாமாவை பால் பண்ணி எப்பயோ போட்டு இந்த ஐலாண்டு என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டுப்பா. தலை, இவங்க மாமா பால் பாண்டியை போட்ட மாதிரி இந்த மொட்டை மண்டையில போட்டு தள்ளிடலாம் தலை. போர் அடிக்குது, ரொம்ப நாளா வேலையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க தலை. சொல்லுங்க தலை, ஊன்னு சொல்லுங்க தலை, போட்டு தள்ளிடுறேன். அடே எதுக்கடா அவசரப்பட்டு வாய் விட்டா, நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லையடா. ஐயோ சுடாதீங்கடா. ஐயோ ஓடுறாடே சின்ன தரிச்சு விட்டு ஓடுற, எங்க ஓடுறாரு தெரியலையே. ஐயோ எங்கடா போறவெல்லாம் இருக்கிறானுங்க. அப்படியே போடு அப்பா. ஐயோ இவன் சும்மா இருக்கிறாம வாய் வேற விட்டா மக்களே தேடி ஐயோ அண்ணா வெளியே போறதுக்கு இடம் இருக்கா? டே கேட்டா பிள்ளைங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறேன், நான் வெளியே போறதுக்கு இடம் இருக்கான்னு கேட்குறேன், உட்காந்து கூத்து வச்சுட்டு இருக்கிறான். ஐயோ என்னடா இது, ஃபால்ஸுக்குள்ள ஏதோ சீக்ரெட் பிளேஸ் மாதிரி இருக்குதே. ஓகே, இங்கே கொஞ்ச நேரம் ஒழிஞ்சிக்க வேண்டியதான். பட் இருந்தாலும் எப்படி ஒன்று மோப்பம் பூச்சி வந்து கண்டுபிடிச்சிருவானுங்க மக்களே. அதனால எப்படி ஒன்று இந்த ஐலாண்டு விட்டு நம்ம வெளியே தப்பிச்சாகணும். எங்க வழி இருக்குன்னு தெரியலையே, எங்க சுத்து போனாலும் தண்ணியா நிக்குதே. எங்கடாடு நம்ம வந்து போட்டை காணுமே. ஐயோ எங்கடா போறது புரியலடா. ஐயோ எங்கடா 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 எங்கடா. ஐயோ இங்க பாருங்க, போல குச்சிட வேண்டிதான். போடா எப்படி ஒன்று தப்பிச்சு மக்களே. ஐயோ சின்சான் என்ன பண்றது இல்லையா, அவன் தானே வாய் விட்டான், சாப்பிட்டு விடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போட்டு இருக்குது, அதை வச்சு எப்படி ஒன்று தப்பிச்சு போயிடலாம் மக்களே. எங்க மாமா பெரிய ரவுடின்னு நினச்சா ஒரு தவகை இவ்வளோ தூரம் வந்தோம். எங்கள் மாமாவையே போட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் அந்த ஐலாண்டை ரூல் பண்ணிட்டு இருக்கா மக்களே. இதுக்கு மேலே மாமா வீடும் சரி அங்கிள் வீடும் சரி அவன் வீட்டுக்கும் போகக்கூடாது. ஐயோ உர்ரா வண்டி இந்தியன் பைஸுக்கு. டாட்டா பாய் பாய், see you. இந்த வீடியோ நல்லா இருந்தால் டக்குன்னு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இந்த மாதிரி வேணும்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. டாட்டா பாய், see you guys.